இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 27 செப்டம்பர் 25 விஸ்வவாசு வருடத்திலே புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று வளர்பிறை பஞ்சமி. வருடம் ஆரம்பித்து 270 நாட்களாகி இன்னும் 95 நாள் கையில் இருக்குது அப்படிங்கிற காஷனோடு இன்றைய நாள் துவங்குகிறது. இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் அனுஷ நட்சத்திரம். சனீஸ்வர பகவானின் சாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை வேளையிலே 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை வேளையிலே 9:30 10:30 இரவு. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் இன்றைக்கு 6 மணி 7:30 வரை காலை வேளை. யமகண்டம் இன்றைய மத்திய வேளையிலே 1:30 3 மணி வரை. இன்றைய சூலமானது கிழக்கு திசையிலும் பரிகாரமானது தயிராகவும் பயன்படுத்தலாம். கன்னி ராசி என்ற ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கிறார். இந்த புரட்டாசி மாதத்திலே அவர் இருக்கக்கூடிய நாழிகை 3 நாழிகை 23 வினாழிகள் இருப்பார். காலையில் சூரிய உதயம் 6 மணி 3 நிமிஷத்துக்கு உதயமாயிடும். இன்றைய நாளிலே பிரீத்தம் என்கிற யோகமும் பாலவம் என்கிற கரணமும் உண்டு. இந்த பிரீத்தம் அப்படிங்கிற யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ஸ்நேகமெல்லாம் கொள்வது. பிரீத்தினாலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாரையும் பிடிச்சி வசமாக இருக்கணும். அப்போ வாசனை திரவியங்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். சென்ட்டெல்லாம் யாருன்னா வாங்கணும்னா இன்றைக்கி வாங்கலாம். இன்றைக்கி அவசியம் எல்லோரும் சென்ட்டெல்லாம் பூசிட்டு போனால் காரிய சக்ஸஸ் எல்லாம் நடக்கும். புதுசாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கணுன்னா இன்றைக்கி போடலாம். பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போடுறது இருந்தால் இன்றைக்கி ஸ்திரவாரம் போடலாம். ஆனால் இன்றைக்கி 4th சாட்டர்டே, அதனால் பேங்க் லீவாக இருக்கும். ஒருத்தரை வசியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வசியம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலை போடுறதெல்லாம் இன்றைக்கி அப்ளிகேஷன் தாராளமாக பண்ணலாம். மனசுக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அந்த காரியம்லாம் இன்றைக்கி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. பாலவகரணம் அப்படிங்கிறது மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடியது. இந்த உற்சவங்கள்லாம் செய்வாங்க இல்லையா கோயிலில், அப்படி உற்சவங்கள் செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாம். பிரயாணங்கள் போயிட்டு வரலாம். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே செய்யலாம். புதிதாக பதவியேற்றுக் கொள்வதாக இருந்தால் இந்த நாளை ஸ்திரவாரத்துடன் சேர்ந்தது, ஸ்திரவாரம்னா சனிக்கிழமை, அப்படிப்பட்ட ஒரு வாரத்துடன் சேர்ந்த பாலவகரணமாக இருந்தால் புலி அப்படிங்கிறது பதுங்கி பாயும். அப்படிங்கிறதுனால மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே பஞ்சமி அப்படிங்கிற திதியும் இருக்குது. பஞ்சமி திதி நார்மலாக இந்த யாத்திரைக்கு போகிறது, பூணூல் போட்டுக்கிறது, உபநயனம் பண்ணுறது, விவாகம் பண்ணுறது, கோவிலில் இந்த பிரதிஷ்டை பண்ணுவாங்க, தேவைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணுறது, சாந்தி ஹோமம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் புரோட்டீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லா செட் ஆகும். பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகுதாலத்துக்கு நிறைத்திருக்கும். அதுவும் ஸ்திரவாரம்னாலே ஸ்திரமாக இருக்கும். அப்படிங்கிறனால மேலும் சிறப்பான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்ன உடனே மகாபெரிவா மனசில் வந்துடணும். மகாபெரிவர் எப்படி நமக்கு ஜெகத்குருவாக நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாரோ, அப்படி அனுஷ நட்சத்திரத்தை போற்றும் போது நமக்கு நல்லதொரு பலன்கள் நிறைய உண்டு. இன்றைக்கு தான தர்மங்கள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் கிடைக்கும்.
அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையும் அனுஷமும் சேர்ந்து வர்றதுனால கடன் அப்படிங்கிற ஒரு சுமை இருக்கு இல்லையா, அந்த கடன் சுமைக்கு எளிதான மருந்து இன்றைக்கி இருக்குது. ஒரு பங்காவது இன்றைக்கி பேங்க் பேரை எழுதியான ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. கடன் யாருக்குன்னா கொடுக்கணும், அவங்க பேரை எழுதி அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்னா எடுத்து வைங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு எடுத்து வைங்க. இப்படி வச்சீர்களானால் இந்த மலை போல் இருக்கக்கூடிய கடன் இன்றைய நாளிலிருந்து பனி போல் கரைந்து விடும் என்கிற சூட்சமம் இருக்கிறது. அதனால் இது இன்றைக்கி அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கோச்சாரம் அப்படின்றபடி கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னா, வருடக்கோட்கள் அப்படிங்கிற சனியும் உட்கார்ந்துருக்கிறது மீனராசியில் வக்கரகதியிலே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. மிதுன ராசியில் நமக்கு குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் கேதும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியனும் புதனும் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த மங்கள யோகமாக இன்றைக்கு துலா ராசியில் இருக்கிறார். கும்பராசிக்குள்ளர நமக்கு ராகு அமர்ந்திருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிற கிரகமாக செவ்வாய் சந்திரனும் மற்றும் ராகுவும் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. இந்த நாளிலே இப்படி விசேஷமான பலன்களை இருப்பதனால ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு தொடக்கூடிய விஷயமாக நமக்கு சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதும், இந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும், நமக்கு தேவையில்லாமல் இந்த செவ்வாயினாலே ரத்தம், அதனால் அடிக்கடி படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த கதவெல்லாம் நகர்த்தும் போது கை மாட்டிக்கும், கால் இடறி விடும், கல்லில் கரடு முரடாக போகும்போது சிட்டு தடிப்போம், இப்படின்னு சில தொந்தரவுகளெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டீர்களானால் இந்த விஷயத்திலேருந்து எச்சரிக்கையிலிருந்து நாம் காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைய நாளிலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. நன்மை பல வரும் என்பதனும் பலரால் பாராட்டக்கூடிய தன்மை இருப்பதனாலும் இந்த நாள் இனிய நாளாய் இருக்கும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே இளம் பச்சை நிறத்தை நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும், மனதாலே வராகி அம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாய் அமையப் போகிறது. சந்திரனின் நேர்பார்வை உங்களுடன் விழுவதனாலே உங்களுக்கு மனதிலே இனம் புரியாத சுகங்கள் வரும். வெற்றியை வாய்ப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கலத்திரத்துடன் கணவன் மனைவி உறவுகள் நன்று மேம்படும். இன்றைய நாள் சந்தோஷத்தின் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நாள். கொஞ்சம் டயர்ட்ஸமும் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு காஷன் இருக்குது. கொஞ்சம் அசதியும் உண்டாகக்கூடிய நாள் அப்படிங்கிறதும், நிறைய பேர் பொதுஜனங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதனாலே கொஞ்சம் ஃபேஸ் நல்ல வசீகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. முக்கியமாக துணி வியாபாரம் செய்பவர்கள், தூர பயணம் செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைக்கு அதிகப்படியான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. செல்வாக்கு பெருகக்கூடிய நாள். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், பச்சை உடுத்திய நம்ம பஞ்சமி அப்படிங்கிறதுனால வணங்க வேண்டிய தெய்வமாக இந்த வராகி அம்மனை வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் என்பது தெளிவாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் வரக்கூடிய நல்ல நாள்.
கொஞ்சம் உடம்பு அசதியாக இருந்தாலும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். நல்ல சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கடன் குறைவதற்கான உத்தேசமான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி மேற்கொள்ளப் போகிறீர்கள். அதனால் லாபம் பெருகப் போகிறது. வாழ்க்கையிலே தெளிவான விஷயங்கள் நிறைய நடக்கணும் அப்படிங்கும்போது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய சண்டை வழக்கு போன்றவைகள் விலகும். எதிரிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால் இந்த நாளை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், வராகி அம்மனை சிவப்புடுத்திய உருவத்திலே நீங்கள் வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கொஞ்சம் காரியங்கள்லாம் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. செய்கிற காரியத்தை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. செலவுகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் குடும்பத்தோட இணக்கமான பாசங்கள் ஒன்றிணைத்த செய்கைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கவனமாக காரியங்களை செய்வதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கு அழகாக திட்டமிட்டீர்களானால் உங்களுக்கு அது சுலபமாக ஒரு பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நிறைய பெருமைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நிறைய உறவுக்காரர்கள்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த நாளிலே 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும், பச்சை உடுத்திய எங்கள் பரந்தாம அம்மையான இந்த வராகி அம்மையை பஞ்சமி திதியிலே வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெருமையும் வளமையும் என்றும் நிலைக்கச் செய்யும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்கிற இந்த விருச்சிக ராசிக்குள்ளர சந்திரனின் பிரயோஜனம் செய்து கொண்டிருக்கிறார். செவ்வாயின் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பதனாலும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் துலா ராசியில் அமர்ந்திருப்பதனாலும் உங்கள் முயற்சிகளே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வைத்து கொண்டீர்களானால் நல்லது. உங்கள் ராசிநாதனானவர் 2ஆம் இடமான குடும்ப ராசிக்குள்ளே இருப்பதனாலே கொஞ்சம் மனதிலே குடும்பத்திலே கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சிந்தனைகள் அழகாக அதனை ஒருங்கிணைத்து எப்படி செய்யணும், என்ன மாதிரி இந்த கவலைகள் எல்லாம் நீக்கணுங்கிற பிளானை கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். வீக் டேஸ் கொஞ்சம் இதுக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நாளிலே 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே மஞ்சள் உடையோட நம்ம வராகி அம்மையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மங்களகரமான இனிமையான நாட்களை எதிர்கொள்ள நீங்கள் வித்திடலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 3ஆம் இடம் என்கிற விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் பிரயாணம் செய்கிறார். மனோகாரகன் அப்படி பயணம் செய்யும்போது சகோதரர்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் மேம்படும். புதிய ஆபரணங்களெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டிய ஆசைகள் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். வரக்கூடிய நாட்களிலே நிறைய புதுசாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் டயர்ட்ஸும் ஃபீலோட அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தேவையற்ற உஷ்ண விஷயங்களெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதும் நல்லது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே இளம் நீலக்கலரை யூஸ் பண்ணுவதும், நீங்கள் நீலம் உடுத்திய வராகி அம்மையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் என்றும் உங்களுக்கு நிலைபெறச் செய்வாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாயானவர் உட்கார்ந்திருக்கிறாரு.
சந்திரனானவர் 2ஆம் இடமான விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். குடும்பம் ஸ்தானத்திலே நமக்கு சந்திரன் இருந்ததுனாலே, வாக்கு ஸ்தானத்தில் இருந்தனாலே நிறைய பேரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி உண்டாகும். முக்கியமாக அரசியல் விஷயங்களிலும் பதவி அப்படிங்கிற விஷயத்திலும் மனசு ரொம்ப நல்லா இன்வால்வ் ஆகி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் இன்றைக்கி உண்டு. வார்த்தைகளை கரெக்டாக அளந்து பேசுங்க. நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அப்படியே பிடிச்சிப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஜாக்கிரதையாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். குடும்ப சுகத்துக்கு இன்றைக்கி குறைவிருக்காது. நல்லது ஒரு சூழ்நிலை நல்லாயிருக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே இளம் மஞ்சள் நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும், இந்த மஞ்சள் சேலையை உடுத்திய மகா பரம அம்சமான இந்த வராகி அம்மனை வழிபடுவதும் இந்த பஞ்சமி நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் மங்களங்களை பொங்கச் செய்யும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு ராசியின் 2ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பது இன்றைய நாளிலே பல விதத்திலும் கொஞ்சம் செலவை வைக்கக்கூடிய நாள். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் முன்னேற்பான செய்ய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும். அவர்கள் விஷயமாக கொஞ்சம் செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அவங்கள கொஞ்சம் கோப்பப் பண்ணி போயிடுங்க. மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது. பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றியும் நலத்தையும் முயற்சியின் அடிப்படையிலே பெற்றுத்தரும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. இன்றைய நாளிலே கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், துர்க்கையை காளி ரூபத்திலே வழிபடுவதும் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க்கையிலே நலத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனான குரு நேரடி பார்வையிலே உங்களை பார்க்க, அவர் லாபஸ்தானமான துளாராசியும் பார்த்து கொண்டிருக்க, சந்திர பகவான் 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே என்ட்ராயிட்டார். இந்த விருச்சிக ராசிக்குள்ளே என்ட்ரானது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே உங்கள் பெருமைகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி பண்ணினேன் பார்த்தீங்களா அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. உங்கள் முயற்சிக்கான பலன்களை இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மற்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. இந்த நாளிலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளம் சிவப்பு நிறத்தை இன்றைய நேரமாக அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே எல்லாம் வல்ல வராகி அம்மையை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் புதிய கோணங்களிலே புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கு வழிவகை செய்து கொடுப்பாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் லாபஸ்தானமான விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதனாலே தொழிலிலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் இன்றைக்கு வெற்றி உண்டு. மூத்த சகோதரர்களுடன் கொண்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை மகிழ்ச்சியை தருவதாகவும், உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலங்களையும் நலங்களையும் பெருக்குவதாகவும் அமையும். இன்றைய நாள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழுமமாக இருக்கக்கூடிய விழாக்கள் நடப்பதற்கும் விருந்து உபசாரங்கள் நடப்பதற்கான நல்ல நாளாக தெரிகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுப செலவுகளாக மாறும். அந்த சுப செலவுகள் நன்மையும் பாராட்டியும் உங்களுக்கு மேன்மேலும் பெற்றுத்தருவதாகவும், உங்கள் பெருமையும் கீர்த்தியும் பறைசாற்றுவதாகவும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் பச்சை உடுத்திய வராகி அம்மையை வழிபடுவதும், அவருடைய பச்சை நிறத்தையே நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். என்றும் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய
தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளர சந்திரன் இருக்கிறார். சந்திரனின் இந்த தொழில் ஸ்தானமானது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய எண்ண ஓட்டங்களை கொண்டு வரும். முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றி இலக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை அழகாக ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த நாள் துணை புரிய போகிறது. குருவின் பார்வை மேலும் ஆசீர்வாதமாக இருப்பதனால் உங்கள் முயற்சிகள் மற்றவரின் ஆதரவுடன் வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடையக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறத அழகாக பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ண போது நீங்கள் விஷன் பண்ண விஷயங்களெல்லாம் நீங்கள் ரியாலிட்டி கொண்டு வர முடியும். அதே போல் அனுஷ நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை ஆனதுனால உங்கள் கடன் சுமையை இன்று கொஞ்சம் இறக்கி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைந்துவிடும். 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இளம் நீலம் கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வராகி அம்மையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் சிறப்பையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவரை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளர சந்திரன் இருப்பதனாலே வேகமாக எதனா வேலை செய்யணும்னு எண்ணங்கள்லாம் தோணும். ஆனால் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. செய்யக்கூடிய காரியங்கள் சில பிறழ்த்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தவறுகள் திருப்பி செய்வதை விட நிதானித்து அழகாக செய்வது நல்லது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று. உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். கொஞ்சம் செலவும் உண்டு. அந்த செலவில் பாசத்து ரிலேட்டடான செலவுகள் நிறையா இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாச பிணைப்புகள் கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கான பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் பச்சை உடுத்திய வராகி அம்மையை வழிபடுவதும் இன்றைய நாளிலே மேலும் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.